வாழை அழிவுக்கு ரெண்டு தரையும் ஒரு நட்டம். வாழை அழிவுக்கு நட்டோடு தர இல்ல. வாழைக்கு ஜீவி பிடிக்க வந்தவே நான் சொன்னேன் பிடிச்சி காட்டுறீங்க ஏன்னா நட்டம்லாம் பரவாயில்லை. 3 லட்சம் ரூபா 3 லட்சம் வந்துட்டு 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சேக்கடி என்னதுக்கு அதான் பணம் எடுக்கவோ பிஜே பிடிக்க நீங்க கடும் வியாபாரியா இருக்கு. அப்ப என்ன ஒரு குலையா காப்பி பிடிக்க என்ன சாமான் கொண்டு வந்தீங்க? அம்மா என்ன மாதிரி வித்தியாசம் வச்சுக்கிறீங்க? பனங்கிழங்கு வியாபாரம், மாங்காய் வியாபாரம் எப்படி போகுது உங்களோட வியாபாரம் எல்லாம்? பனங்கிழங்கு அப்ப என்ன விலை போகுது? ஒன்று 160. இந்த அண்ணியோட வணக்கம். இது அல்போன்ஸ், அது டோமி ஜெர்சி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன விலை போகுது கொண்டாங்கண்ணி? ஒரு பிடி 90. அது வெள்ளார எவ்வளவு ஐயா போகுது இன்னைக்கு? வெள்ளைக்காரன் 55 60. கேரட் வந்து கழுவுறீங்கள்? எந்த ஒரு கிழங்கு இது நுரலியா கேரட். நுரலியா கேரட். அந்த மண்ணை வந்து கழுவணும். ஏன் அங்கே இருந்து கழுவி இல்லை? ஆனா எவ்வளவு போகுது கோழி? நாங்கள் கொண்டு வரது சாமான வியாபாரிகள் அழகான கொள்ளு உணவு எடுத்து அழகான முறையில் அவங்க முதல்ல கொடுக்குறாங்க. இலக்கியம் ஒன்றும் இல்லைன்னா நாட்டாம திராசடியில வந்து சாமான் தூக்கி போடுறது. தொழிலாம் அப்படி போகுது. தொழிலுக்கு ஏற்ற ஊழியம் கிடைக்குதா? நாங்க கொஞ்சம் விலை வெட்டி கொடுக்கறதால கொஞ்சம் ஜனங்கள் வந்து விலை வெட்டி கொடுக்கறதால ஜனம் வந்து கூட வாங்கி கஸ்டமர்கள் வந்து வெடி கொண்டு வருது. இதே சிறகு கொஞ்சம் 100 ரூபா விட்டு கொண்டு இருக்கோம். டிவியில எங்க போட்டேன் என்ன ஐயா? எங்க இருந்து வேறு அது கம்புள்ள அதாவது சீதாப்பழம் தானே? பங்குனி பிறந்த அப்புறம் எனக்கு வியாபாரங்கள் ஓடும். மோஞ்சி எவ்வளவு போகுது? 250. கரண்ட் எவ்வளவு போகுது? 450. எப்படி உங்களோட வியாபாரம் எல்லாம் போகுது? சரி, ஒரு பிரச்சனை இல்லை. அன்னைக்கு கத்திரிக்காய் 250. கத்திரிக்காய் வந்து 400. கரண்ட் எவ்வளவு போகுது இன்னைக்கு? 2200. பச்சை மிளகா? பச்சை மிளகா 400. எந்த ஊருக்கா இது? சரவணக்க 250. சரி சரி. என்ன எல்லாம் உளுந்து போச்சோ? நல்லா பழுத்து போச்சு. நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? உள்ளங்கி. உள்ளங்கி எவ்வளவு போகுது? எந்த ஊர்ல வருது? எந்த ஊர் கீரை இது? நிலாவரை கீரை. புடலங்காய் எவ்வளவு? கத்திரிக்காய் பெரிய லோட் வந்துருக்கு வவுனியால இருந்து. எடுக்கல நீங்கள்? மதுராமடம், அதாவது வெறிகாமன் தெற்கு பிரதேச சபையின் மதுராமடம் பொதுச்சந்தையினுடைய நிர்மாணத்தின் முதலாம் கட்ட கடை தொகுதியானது 25/7/2015 சனிக்கிழமை அன்று பிரதேச சபையின் தவிசாளர் ராயா பிரகாஷ் அவர்களின் தலைமையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராக மாவை சேனாராய் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. வணக்க மக்களை, நான் இப்போது யாழ்ப்பாணம் மருதனாமடம் பகுதிக்கு வந்திருக்கின்றேன். மருதனாமடம் சந்தையின் உள்ளே சென்று இன்றைய சந்தை நிலவரங்கள் பற்றி ஆராய போகின்றேன். பார்க்கலாம். இது முன்னே வந்து பெல்லப்பர் வைரவர் ஆலயம், அதற்கு அருகில் இருப்பது எரிபொருள் நிரப்பு நிலையம். இப்போது நான் மருதனாமடம் சந்தையின் கிழக்கு முக பாதை, அதாவது கிழக்கு நுழைவாயின் ஊடாக உள்ளே செல்ல போகின்றேன். இந்த மருதனாமட சந்தைக்கு மேற்கு புறமும் ஒரு நுழைவாயில் இருக்கின்றது, அதே நேரம் தெற்கு புறமும் ஒரு நுழைவாயில் இருக்கின்றது. இந்த சந்தைக்கு அருகில் இருப்பதான் ஆஞ்சநேயர் ஆலயம். ஆஞ்சநேயருடைய மிகப்பெரிய சிலை காணப்படுகின்றது. வந்ததும் வரவேற்பதற்காக இங்கே பழக்கடைகள் காத்திருக்கின்றன. அனைத்து விதமான பழங்களும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன. அம்மா பிலாப்பழமா கூட அம்மா 500. சரி சரி சரி. மதுக்கலாம் தானே? உங்களோட இடம் கிடையாது. சரி சரி சரி. இந்த கடையில் வந்து எல்லா விதமான பழங்களும் இங்கே காணப்படுகின்றன. அக்காட்ட கேட்போம் என்ன விலைகள் பழம் போகுது. இது என்ன பழம் அக்காது? டொமி ஜேசியா? எவ்வளவு அது கிலோ? இது அல்போன்ஸ், அது டோமி ஜெர்சி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே இனம் தான், ஒரே மரம் தான். இது பேக் கட்டினதா? பேக் கட்டினதுக்கு என்ன பேர், கட்டாததுக்கு என்ன பேர்? அல்போன்ஸ் சொன்னீங்க. சரி சரி சரி.
அதாவது அல்போன்ஸ் பேரும் இருக்கு, அந்த தாவரையல் பேர் வந்து டொமிஜேசி. சரி சரி. இது எவ்வளவு அக்கா இது? வேற இந்த இது கருத்த குழம்பு செம்பாடம் வெளி மாவட்டத்துல இருந்து வருது. சரி சரி சரி. பிலாப்பழங்கள் என்ன விலை? 600 700 1000. உங்களோட வியாபாரம் எப்படி போகுது? ரோட்டா பழக்கடையை போட்டு உங்களுக்கு சந்தையில வந்து சனம் இல்லை. சந்தை நடைமுறையெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கும்? அதுல பிரச்சனை இல்லைன்னு. சரி சரி. ஏதாவது தேவைப்பாடுகள் இருக்கா உங்களுக்கு? தேவைப்பாடுகள் இருக்கு, ஏதாவது வசதி வாய்ப்புகள் செய்ய வேணும் அப்படி ஏதாவது இல்ல? ஏதாவது குறைபாடுகள் இருக்கு இல்ல தானே? சந்தை உங்களுக்கு சிறப்பா இருக்கா? சரி 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 சரி. ரைட் ரைட். ஒரு விதமான பிரச்சனை இல்லாம சிறப்பா போகுது. சரி சரி. முந்தி நடந்தது, இப்ப பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, நன்றி அக்கா. ஓகே. அதாவது பழக்கடை வைத்திருக்கக்கூடிய அக்காவோடு உரையாடி இருக்கின்றேன். இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பழக்கடைகள் தொகுதி நிறைவு பெற்றதும் இருக்கக்கூடியது வந்து தேங்காய் கடைகள். அதாவது தேங்காய் வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன. கொண்டு வரப்படும் தேங்காய்கள் இந்த இடத்தில் வைத்து விலை பேசப்படும். அதாவது ஏலம் போன்ற ஒரு அமைப்பு தான் வியாபார நடவடிக்கை நடக்கும். அதாவது விலை பேசப்பட்டு யார் அது கூட விலை கேட்கிறார்களோ அந்த விலைக்கு விற்பனை ஆகும். இன்னைக்கு எவ்வளவு போகுது தூக்கு தேங்க? 70 மட்டும் போகுது. 70 மட்டும் போகுது. குறைஞ்ச விலை என்ன போகுது? குறைஞ்ச விலை வெள்ளைக்காய் 55 60. வெள்ளைக்காய் மரியாதை இல்லை, நல்ல செத்தல்காய் தான். சரி சரி சரி. அதிகபட்ச விலை எவ்வளவு போயிருக்கு தேங்க கிலோ? போன வரைக்கும் 280 மட்டும் போனா இப்ப குறைஞ்சு 280 வரைக்கும் போனது. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு. எப்படி போகுது தேங்க வியாபாரங்கள்? பாரதம் குறைவு மலிவாம இருக்கு. என்ன காரணம்? மக்கள் வந்து தேங்காய் பாவனை குறைச்சிட்டாங்க. சரி சரி சரி. அது மக்களும் வந்து தேங்காய் பாவனை குறைச்சிட்டு போட்டு என்ன பாரதம் குறைவு விலையும் குறை வேண்டாம். அதை அங்க பாவிச்சு இருக்கலாம். சரி 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 சரி. நன்றி. அதாவது மக்கள் வந்து இப்ப தேங்காய் கொண்டு வரது குறைவு, அதே நேரம் விலையும் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து தேங்காய் பாவனை வந்து குறைச்சிருக்கணும். அதுக்கு கொலஸ்ட்ராலும் ஒரு காரணமா இருக்கலாம். இங்க வந்து பார்த்தா தெரியும், வாழை இலைகள் கட்டி வைத்திருக்கின்றது. அதாவது இந்த தை மாசம், தமிழுக்கு தை மாசம் நடந்து கொண்டிருக்கு. அதனால வந்து திருமண நாட்கள் அதிகமாக மற்ற விசேஷமான நாட்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனாலே வாழை இலைகளை கட்டுகளை அதிகமாக வைத்திருக்கின்றார்கள். கேட்போம் என்ன விலை என்று. எவ்வளவு வாழை இலை கட்டு? ஒரு கட்டுல 500 இல்லையா? இல்ல ஒரு இலை எவ்வளவு? ஒரு இலை எவ்வளவு? நீங்க எப்படி விற்கிறீங்களது? இல்ல அதாவது ஒரு கட்டுல எத்தனை சொல்லி விற்கிறீங்களா இல்லாட்டி? சரி 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 ஐயா, நன்றி. அதாவது ஒரு கிலோ வந்து 6 ரூபா. இந்த இடத்துல பார்த்தா தெரியும், அதாவது பெறக்கூடிய இது வந்து ஒரு உழவர் சந்தை. அதாவது விவசாய பெருமக்கள் இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள். இந்த இடத்துல வந்து கொண்டு வரக்கூடிய காய்கறிகள் வந்து இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும். அதாவது ஏல முறைப்படி கேட்பார்கள். இப்போது ஒரு என்ன சுரக்காய் 160. அதாவது ஒரு விவசாயி வந்து சுரக்காயை கொண்டு வந்திருக்கிறார். அதை வந்து விற்பனை செய்ய போகின்றார். அவருடைய ஆரம்ப விலையாக 160 இருக்கின்றது. அப்படித்தானே? நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? உள்ளங்கி எவ்வளவு போகுது? 50 ரூபாய் போகுது. சரி சரி. சுரக்காய் அவர்கள் வாங்கின விலை போடுறது. அதாவது சுரக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்கிறது. இப்ப எவ்வளவு போனதானே சுரக்காய்? 160க்கு வந்து வித்திருக்கணும். இது போலத்தான் எல்லா விதமான காய்கறிகளும் இங்கே கொண்டு வந்து ஏலம் போடுவார்கள். ஏலம் போட்டு அதிகமான விலைக்கு கேட்கிறார்களோ. வெங்காயம் 100. முதல் விலை 100. சரி சரி. அதாவது வெங்காயம் வந்து 100 ரூபாய் சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த வெங்காயம் வந்து மவுசு கொஞ்சம் குறைவா இருக்கிறது. அதால 80 கேட்டாலும் தருவேன் என்று சொல்றார். ஆனா நீங்களே என்ன உணர்ந்தீங்க சாமான்?
கேரட்டா? எந்த ஒரு கீரை இது? பண்டத்திருப்பா. சரி சரி, போய்க்க வரேன். சரி, கேரட் எவ்வளோ போகுது இன்றைக்கு? 2200. 200 ரூபா. சும்மா 2000 போனது கொஞ்சம் பாத பூட்டைக்குள்ள. சரி சரி. நீங்கள் எந்த இடம்? மசாவிடாண்ணா. பெரிய தோட்டம் வச்சுக்கிறீங்களோ? நீங்க எடுத்து வைக்கிறதா? சரி சரி சரி. நன்றி. அதாவது அனைத்து விதமான காய்கறிகள், அதாவது இந்த மருதநாமனம் என்பது விவசாய நிலங்களை பவுனியால வந்திருக்கு. கத்திரிக்காய், அதாவது பவுனியால இருந்து வந்து கத்திரிக்காய் வந்து மருதநாமனத்துக்கு வந்திருக்குது. அதாவது பெரிய ஒரு லோட் வந்திருக்குது. இனிமே ரூட்ல கூட போயிடும். அதாவது என்ன கத்திரிக்காய் இது வித்தியாசமா இருக்கு? கீரிக்காயா? 250. சரி சரி. மௌனியா எங்க இருந்து வருது? அங்க அங்க வாரதை சேர்த்து கொண்டு இருக்குமா? சரி. அங்க வரைவோ தோட்டங்கள் கூடவோ? யாழ்ப்பாணம் விதவாசி கூடவா? யாழ்ப்பாணத்தை விட மௌனியா தோட்டங்கள் கூட இப்ப? சரி சார். சரி. நெடுங்கணி அந்த பக்கம், நெடுங்கணில இருந்து வவுனியா போய் அப்புறம் அங்க இருந்து சேர்த்து கொண்டு இருக்கணுமா? சரி சரி சரி. அதாவது இந்த நெடுங்கணி பகுதியில் விளையக்கூடிய கத்தரிக்காய்கள் அது வந்து வவுனியா சந்தைக்கு போய் அங்கிருந்து வந்து இப்ப யாழ்ப்பாணத்துக்கு எத்தனை மணிக்கு ஏற்றி அங்க இருந்து? 5:30 ஏற்றி இப்ப வந்துட்டு தான். சரி சரி. அதாவது இந்த காய்க்கு பேர் கீரிக்காய். இந்த கீரிக்காய்ன்றது நான் இந்த முதல் கேள்விப்படுறேன். என்னதுக்கான கீரி கத்தரிக்காய்ன்னு சொல்றது? கோடு விழுந்தபடியா? சரி சரி. அதாவது இந்த கத்திரிக்காய் வந்து கோடுகள் விழுந்தபடியா கீரி கத்திரிக்காய் சொல்லப்படுகின்றது. சரி, நன்றி உங்க தகவலுக்கு. சரி சரி. நீங்கள் உணர்ந்து நீங்கள்? சரி சரி. அவரா ஓனரா? சரி. அந்த நீல சைடு நிற்கிறவரான் கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது இந்த கத்திரிக்காய் வந்து 150 ரூபாய் போகும் என சொல்கிறார்கள். தூக்கில கொண்டு வந்த அப்புறம் உண்மையான விலை தெரியும். நான் சந்தையின் உள்பகுதிக்கு செல்கின்றேன். கத்திரிக்காய் உள்ள வந்த பிறகு நான் வந்து அந்த தூக்கில போடக்கூடிய நடைமுறையை காட்டுறேன். இப்ப வந்து உள்ளுக்கு வந்து பார்த்தா தெரியும். வெங்காய மூட்டைகள், உருளைக்கிழங்கு மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த காலப்பகுதி வந்து திருமண நாட்கள், விசேட வைபவங்கள் நடைபெறக்கூடிய காலப்பகுதியாக இருப்பதால் இங்கே அதிகளவான மரக்கறிகள் வந்திருக்கின்றன, காய்கறிகள். அண்ணா இது என்ன விலை? புடலங்காய், கத்திரிக்காய் பெரிய லோட் வந்திருக்கு வவுனியால இருந்து. எடுக்கல நீங்கள்? எடுக்கல நீங்கள்? சரி சரி. தேடி வேறு வேணே அப்படி போகுது வியாபாரம் இல்லை, சாப்பாடு வேறு தான். சரி, ஓகே, நன்றி. இங்க வந்து பீட்ரூட் வந்து ஒட்டி இருக்குது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தையாக இந்த மருதநாமடம் சந்தை விளங்குகின்றது. மருதநாமடம் சந்தையின் மேற்கு புற நுழைவாயில் தான் இது. இந்த பகுதியிலே வந்து கீரை வியாபாரம் செய்வார்கள். கீரைப்பிடிகள், அதாவது இலை வகைகளை இங்கே வியாபாரம் செய்வார்கள். அது மட்டுமில்லை, இந்த மேற்கு புற நுழைவாயிலுக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய காணியிலே இருக்கக்கூடியதுதான் வாழைக்குலை சந்தை. அதாவது மருதநாமடம் சந்தையின் வாழைக்குலை சந்தை பகுதி. அதற்கு உள்ளே சென்ற பிற்பாடு மீண்டும் மருதநாமடம் வந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை திருப்பி செல்ல போகின்றேன். இங்கே வந்து பார்த்தால் தெரியும், மழை பெய்ந்ததால் சேரும் சகதியுமாக இருக்கின்றது. இந்த பகுதியிலே வாழை குலைகள் எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. சும்மா கேட்டு பார்ப்போம் என்ன விலை என்று. என்ன விலையா போகுது? எனக்கு இதெல்லாம் என்ன விலை போகுது? வாழைக்குலை கப்பல் 50, கதலி 50, இதரே எவ்வளவு போகுது? இதரே 50 தான். தூக்கில் அப்படிதான் போகுது, விளைஞ்சிருது. என்ன அப்ப கப்பல் எவ்வளவு போகுது? 210 கொடுப்பீங்களா? நீங்க எங்க தோட்டம் வச்சுக்கிறீங்க? உரும்புற எங்க போட்டா என்ன ஐயா?
சரி சரி சரி. முந்தைய பந்தல எடுத்து டிவியில போட்டு அதாவது ஐயா சொல்றதுக்கு அப்புறம் தோட்டக்காரர்கள் தான் நட்டத்தை நினைக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, என்ன நடந்தது? வாழை அழிவுக்கு 2 வரையும் ஒரு நட்டம். வாழை அழிவுக்கு நட்டோடு வேற இல்ல. முந்தையோடு ஜீவி பிடிக்க வந்தவே நான் சொன்னேன் பிடிச்சி காட்டுறீங்க நட்டம்னாலும் பரவாயில்லை. 3 லட்சம் ரூபா 3 லட்சம் வந்துட்டு 2 லட்சம் 2 லட்சம் என்னதுக்கு? அதாவது பணம் எடுக்கவோ நீங்க கடும் வியாபாரியா இருக்கு. அப்ப என்ன ஒரு குலைய காப்பி பிடிக்க சரி சரி சரி. அவங்க பெரிய டிவி, நாங்கள் டிவியில டிவியில காயமாய் பிடிக்க தெரியும். அது பந்தல் நாங்க இங்க இலவசமா தான் பிடிக்கிறோம். எங்களுக்கு காசு தெரியல. 2 லட்சம் தான் பந்தல் போனா போட்டு விட்டாச்சா அடுத்த தருங்க. சரி சரி நன்றி. அதாவது இங்க வியாபாரிகள் காலை வேளையில உற்சாகமாக இருக்கிறார்கள். எவ்வளவு ஐயா போகுது இன்னைக்கு? சும்மா படம் எடுக்கிறேன். கதறி எவ்வளவு போகுது? 70. அதனால மெலிஞ்சுது என்ன? அதாவது கதறி வந்து அவருக்கு சொன்னதுபடி 20, 30 மற்றது பழத்துக்கு ஏற்ற மாதிரி விலை போகுது. அதாவது இங்கே கொண்டு வரப்படும் வாழைக்குலைகளை வந்து வெட்டி ஒழுங்காக அடுக்கியிருக்கணும். அதாவது மொத்த வியாபாரிகள் விலையை தீர்மானித்து வாங்குவார்கள். அதாவது மதுராமடம் சந்தையில் விவசாயி வாழைத்தோட்ட விவசாயி வாழைக்குலைகளை கொண்டு வரார். மதுராமடம் சந்தையில் இருக்கக்கூடிய மேற்கு புறமாக இருக்கக்கூடிய காணியிலே இந்த வாழைக்குலை சந்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் வைத்துத்தான் தூக்கிலே நிறுவை செய்து விலையை தீர்மானித்து பின்னர் பெற்றுக்கொள்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய மொத்த வியாபார செய்யக்கூடிய கடைகளாக இது இருக்கின்றது. அதாவது இங்கே வந்து சில்லறை வியாபாரிகள் கடை வைத்திருப்பவர்கள் வந்து இங்கே வாங்குவார்கள். அதில் எஞ்சியது போக ஏனையவை ஏற்றுமதி செய்யப்படும் வெளி மாவட்டங்களுக்கு. தொடர்ச்சியாக இப்போது நான் திருப்பி மருதனாவடம் சந்தையின் உள்ளே செல்ல போகின்றேன். என்ன எல்லாம் உளுந்து போச்சோ? நல்லா பழுது போச்சு என்ன? சரி சரி சரி. என்ன கடையை கொண்டு போறீங்களோ? இல்லைங்களே, நான் இப்போ பழம் எடுத்து போட்டு வரேன். சரி என்ன? அது மாத்திரம் இல்லாமல் வந்து இங்கே வந்து கோழிகளை கூட விற்பனை செய்கிறார்கள். பார்த்தா தெரியும், கழுத்து வெட்டி கோழிகள் சொல்வார்கள். ஊர்கோழிகளை வந்து விற்பனை செய்கின்றார்கள். ஆனா எவ்வளவு போகுது கோழி? நிறுத்து கொடுப்பீங்களா இல்லை கோழி கணக்கா? சரி 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 நன்றி. அதாவது இந்த கோழிகளை வந்து கிட்ட வச்சு காட்டக்கூடாது. அதுவும் அந்த கழுத்து வெட்டி கோழி, அந்த கழுத்துல வந்து ரத்தம் வர்ற மாதிரி ஒரு சிவப்பு தன்மை இருக்கு. அப்படி காட்டினா வந்து யூடியூப்ல வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது பரிந்துரைக்க மாட்டாங்க. அப்படி பரிந்துரைக்காவிட்டால் வந்து பின்னர் காணொளி வந்து பலரை சென்றடையாவிட்டும். ஐயா கீரைப்படி எவ்வளவு? 50 என்ன? சரி சரி சரி. எந்த ஊர்ல வருது? எந்த ஊர் கீரை இது? இலாவரை கீரை. சரி போய்க்க வரோம். ஆனா எவ்வளவு என்ன கீரைப்படி? 80. பிடிக்கிறேன். எந்த ஒரு கீரை இது? பண்டத்திருப்பா. சரி சரி போய்க்க வரேன். சரி ஓகே. இங்க வந்து கறிவேப்பிலைகளை கட்டி கட்டி விற்கிறார்கள். எவ்வளவு கறிவேப்பிலை பிடி? எவ்வளவு? எந்த ஊர்ல இருந்து கொண்டு வராங்க கருவேப்பிலை? ஊரலுல இருந்து. தோட்ட மாதிரி வச்சிருக்கீங்க வீடுகளில் விலைக்கு வாங்கலாம். சரி சரி. ரம்பே கட்ட எவ்வளவு? 50. சரி நன்றி. விவசாயிகள் எதிர்நோக்கிய பிரச்சனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. அழகான முறையில பயிர்களை செஞ்சு வரியினம் சந்தையை கொடுக்கணும். நீங்க எல்லாம் சிறப்பா சொல்றீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. விவசாயிகள்
விவசாயிகள் பெருமக்களா வாழினோம்னு சொல்றீங்க. நாங்கள் கொண்டு வர்றது சாமான வியாபாரிகள் வந்து அழகான கொள்வனவு எடுத்து அழகான முறையில அவங்களோட முதல்ல கொடுக்குறாங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள் நாட்டாம சரி சரி சரி. திராசடியில வந்து சாமான் தூக்கி போடுறது. உங்களோட தொழில் அப்படி போகுது. தொழிலுக்கு ஏற்ற ஊழியம் கிடைக்குதா? ஓ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி 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 சரி, நன்றி. அதாவது இங்கே வரக்கூடிய மூடைகளை வந்து சுமந்து உரிய இடங்களுக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் நாட்டாமைகள் என அழைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் கேட்டபோது தங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த தொழில் என்று சொல்றார்கள். இந்த கத்தரிக்காய்கள் வந்து இப்போது எடை போட்டிருப்பார்கள் நினைக்கின்றேன். அந்த பகுதிக்கு சென்று கேட்கலாம் என்ன விலை போனது கத்தரிக்காய்ன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தால் தெரியும், சந்தை நிறைந்த வியாபாரிகள், சந்தை நிறைந்த காய்கறிகள் காணப்படுகின்றன. சாரி சார். பார்க்கலாம். கத்திரிக்காய் எவ்வளவு போனது தெரியுமே? கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுக்கிறேன். எவ்வளவு எவ்வளவு? கத்திரிக்காய் 250 ரூபா. கத்திரிக்காய் வந்து 400 ரூபா. நீங்க எடுக்கிற விலை? சரி சரி. அதாவது ஏற்கனவே சொன்னதன்படி கீரி கத்திரிக்காய் வந்து 250 ரூபாய்க்கு எடுத்திருக்கிறார்கள். இங்கே வந்து கட்டம் கட்டமாக இறக்குகிறார்கள். கட்டம் கட்டமாக இறக்கி இந்த கத்திரிக்காய்களை வந்து எடை போட்டு விற்பனை செய்கின்றார்கள். எவ்வளவு என்ன போனது இன்னைக்கு? அதாவது வவுனியாவில் வந்து இருக்கக்கூடிய கத்திரிக்காய் தான் இது. அண்ணா ஃபுல்லா கொடுத்தாச்சோ? முழுமையா கொடுத்தாச்சோ? சரி. 250 தான் போகுது. 250 தான் போகுது. நம்பர் 2 220. சரி. அதில் வந்துட்டு 2 வகையான கத்திரிக்காய். ஒன்று வந்து 250 நல்ல காய், மற்றது வந்து 220. மீண்டும் உள்ளே செல்லலாம். வியாபாரிகளுடைய அதாவது சந்தையில வந்து இந்த ஒளிப்பதிவு செய்யும் போது சத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் அவர்கள் சொல்வதை நான் திருப்பி சொல்கின்றேன். அண்ணா பச்சை தக்காளி எவ்வளவு? பச்சை தக்காளி எவ்வளவு? 120. அண்ணோட வாய்ப்போம். பச்சை மிளகாய்? பச்சை மிளகாய் 400. எந்த ஊருக்காய் இது? சரவணக்காய், தீவு பக்கம். அதாவது வந்து அங்காள. இது எவ்வளவு? இந்த நெடுங்கனைக்காயோ? ஊர்க்காயா? சரி சரி. ஊர்கிழங்கு. நீங்கள் எந்த இடம்? உடுவிலா? வியாபாரம் எப்படி போகுது? நல்லா போகுது. சரி சரி. வியாபாரங்க நல்லா போகுதாம். அதாவது இந்த காலை வேளையில வந்து எல்லாரிடம் வந்து கேட்கல. அதேன்னு சொன்னா வியாபாரத்துல வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பார்கள், அதாவது பிஸியா இருப்பார்கள். அதனால வந்து எல்லார்டையும் கேட்கல. அது சில பேர் கோவிப்பாங்க. சில பேர் கோவிப்பினம், சில பேர் கலைக்கு வந்து விரும்புவினம். வண்டிக்கு எவ்வளவு போகுது? இல்ல எவ்வளவு போகுது? 350. சரி, போய்க்க வரேண்ணே. நீங்க எந்த இடம் அண்ணா? எந்த இடம் நீங்க? கைதறில. எப்படி வியாபாரம் முடி போகுது? பரவாயில்ல, சந்தோஷமா போகுது. சரி சரி. நல்ல நல்ல கிழங்கா இருக்கு. 250. பெருசா இருக்கா என்ன? சரி சரி. அதாவது கத்திரிக்காய் 400. அதாவது காய்கறிகள் ஓரளவு இறங்கி விட்டது விலை. 1 மாதத்துக்கு முதல் வந்து சரியான விலை போனதுன்னு சொன்னால் மழை காரணமாக அந்த காய்கறி தோட்டங்கள் வந்து பூப்பதை நிறுத்திவிடும். பின்னர் தான் பூ பூத்து இப்போது காய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அடுத்த மாதம் மழையிலே காய்கறிகள் முழுமையாக மலிந்துவிடும். ஐயா, பணம் எடுக்கலாமே. என்ன உணர்ந்தீங்க சாமான்?
என்ன சாமான் கொண்டு நீங்கள்? என்ன சாமான் கொண்டு நீங்கள்? அம்மா என்ன மாதிரி வித்தியாசம் வச்சுக்கிறீங்க? பனங்கிழங்கு வியாபாரம், மாங்காய் வியாபாரம் எப்படி போகுது உங்களோட வியாபாரம் எல்லாம்? பனங்கிழங்கு அப்போ என்ன விலை போகுது? ஒன்று 70. ஒரு கிழங்கு 8 ரூபா 7 ரூபா. எந்த ஒரு கிழங்கு அம்மா? வேற அங்க பார்க்க கிழங்கு நல்ல பெண்ணு. உள்ளூர் கிழங்கு இஞ்சிய கிழங்கு விட அங்க பார்க்க நல்ல மாப்பிடிப்பா இருக்கு. அங்க வந்து வெள்ள மண் தானே விளங்கல. கசப்பு இருக்கா? நல்ல கிழங்கு. சரியம்மா சரியம்மா நன்றி. அதாவது இந்த பனங்கிழங்குகளுக்கு வந்து வேலனை சரவண, அதாவது இந்த பண்ண பாலத்தை கடந்து செல்லுகின்ற போது அங்கே விளையக்கூடிய பனங்கிழங்குகள் தான் மிகவும் சிறந்த கிழங்குகள். அதாவது எல்லா வியாபாரிகளிடம் விலை கேட்க இயலாது. எடுக்கலாமா? மோஞ்சி எவ்வளவு போகுது? 250. கரண்ட் எவ்வளவு போகுது? 450. எப்படி உங்களோட வியாபாரம் எல்லாம் போகுது? பரவாயில்ல போகுதா? ஓகே ஓகே நன்றியா. இல்லை வேணாம். அண்ணா பைத்தங்க எவ்வளவு போகுது தம்பி? 1/4 கிலோ 300. பைத்தங்க விலை என்ன இன்றைக்கு? பைத்தங்க வந்து 1/4 கிலோ 300. அது 1200 ரூபா. இது கறிமுளை 1/4 கிலோ 300. அது 1/4 கிலோ 300 போகுது. சும்மா சந்தை வியாபாரம் எப்படி நடக்குது? எடுக்கணது சும்மா வாடி சொல்றேன். சரியா சரி. இன்னைக்கு என்னென்ன விலைக்கு போகுது? மைக்கு கலந்து தாரன் சந்தை சத்தம் காய்கள் என்ன விலை போகுது? இது கரெக்ட் வந்து கழுவுறீங்கள். எந்த ஒரு கிழங்கு? இது நுவரலியா கரெக்ட். அந்த மண்ணை வந்து கழுவணும். ஏன் அங்க இருந்து கழுவி இல்லை? கழுவ மாட்டாங்க. ஊட்டியில வந்து கரெக்டா பாக்கல கழுவித்தான் எல்லாரும் அனுப்புவாங்க. எல்லா இடம் ஊட்டியில இந்தியாவில அதுக்கு ஒரு இதெல்லாம் மிஷின் எல்லாம் இந்தியா அப்படி செய்யறீங்க. யாழ்ப்பாணம் கரெக்ட் இருக்கല്ലോ அது கழுவித்தான் கொண்டு வருவாங்க. நுவரலியா கரெக்ட் கழுவி கொண்டாடுறேன். நீங்களாம் கழுவும். நாங்க தான் கழுவோம். கழுவிதான் பார்க்க வடிவா இருக்கு. விற்கிறாது மண்ணோட அடிக்கிறாரு சேர்த்து. நீங்க எந்த மண்ணு? அளவட்டியா? உங்களோட கடை எங்க இருக்கு? இது உங்களோட கடையா? சரி சரி சரி. அதாவது விலை சொன்னது வந்து சும்மா அது சும்மா வாடிக்கணும். அதை போட்டுறாங்க. அது வளமை நடக்கிறானே கேமராவோட வேலைக்கு சும்மா போய் சொல்றது வளமை நடக்கிறது. சரி உங்க வியாபாரம் அப்படி நல்லா போகுது. சரி 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 நன்றி. விலை நடந்தாச்சு. விலையை சொல்லுமா நீங்க? கத்திரிக்காய் 400, கத்திரிக்காய் 400, கைத்தங்காய் 600, கரைமிளகாய் 600, மரவள்ளிக்கிழங்கு 180, பாவக்காய் 400 450, தக்காளி பழம் 200, மற்றது என்ன வெட்டிக்காய் 300. எல்லாம் விலை உறவுதான். அதாவது கிழக்கு புறமாக வந்து இந்த சந்தையில ஏறும்போது 2வது கடையா அண்ணன் கடை இருக்குது. எனக்கு வாசன். ரைட். உங்களுக்கு ஏதாவது மரக்கறி தேவைன்னு சொன்னா அப்படி வந்தீங்க சொன்னா 2வது கடையா இருக்கு வாசன் என்ற கடை. வந்து வாங்கி கொள்ளலாம். சரி நன்றி 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 நன்றி. எந்த நீங்க விளம்பரம்? எங்கட யூடியூப். ஆமா பார்க்கலாம். பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? இன்றைய மத்தியானம் பார்க்கலாம். சரி நன்றி. அதாவது கிழக்கு புறமாக வந்து இந்த சந்தை ஆரம்பிக்கிறோட இதுல 2வது கடையா இருக்குதான் இந்த வாசன் என்ற கடை. அதுக்கு அடுத்ததாக வந்து அதிகமான பூசணிக்காய்களை வைத்து ஒரு அண்ணா வியாபாரம் செய்கிறார். வணக்கம் அண்ணா. என்ன எவ்வளவு போகுது? சக்கரை பூசணி 100 ரூபா போகுது. நீட்டு பூசணி 120. பரவாயில்ல மெலிஞ்சிருக்கேன்னு எல்லாம். எந்த ஊர்ல இருந்து வாரது எல்லாம்? உள்ளூர் தானே. இங்க வந்து பாவக்காய் புடலங்காய் இருக்குது. அண்ணா பாவக்காய் நன்றி எடுக்கணும் உங்களை சேர்த்து. சரி ஒரு பிரச்சனை இல்லை. அன்னைக்கு பாவக்காய் 500 என்ன
மற்றது புடலங்க 200. கேரட் எவ்வளவு விற்கிறீங்க? 450. இது கிழங்கு எந்த கிழங்குண்ணே? அதோட விலை 160. பாகிஸ்தான் கிழங்கு 160. தக்காளி பழம் 200. நன்றி அண்ணா. கத்தரி எவ்வளவு வைக்கிறேங்க? கத்திரிக்காய் வந்து கீரிக்காய் வந்து 450. அண்ணா எப்படி வியாபாரம் போகுது? எங்க இருந்து வந்து வியாபாரம் செய்றீங்க? சுகுமலை. சரி. எப்படி போகுது வியாபாரம்? நல்லா போகுது. சரி. நீங்க வெங்காயம் மட்டும் தான் வைக்கிறதோ? வேற வேலை வித்தா என்ன? தெரிஞ்ச தொழில் ஏதாச்சும் நீங்க வெங்காயம் மட்டும் தான் வைக்கிறதோ? வேற வேலை வித்தா என்ன? தெரிஞ்ச தொழில் ஏதாச்சும் சரியா? இங்க வந்து முள்ளங்கிகள் இருக்கு. அதாவது பெரும்பாலான விலை விவரங்களை அறிந்து விட்டோம். நீங்க ஒவ்வொரு இடமாக சென்று விலை விவரங்களை அறிவது என்பது அதிகப்படியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போது ஒரு வேக நடையை போட்டுவிட்டு இந்த காணொலியை நான் சில நிமிடங்களிலே நிறைவேற்றி கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். இது அந்த சந்தை கட்டட தொகுதியின் அந்த கட்டட தொகுதி வந்து 2ஆக இந்த இடத்தில் பிரிகிறது. இது வந்து வடக்கு புறமாக இருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதி நிறைவடைந்த கையோடு அந்த புறமாக, அதாவது வடக்கு புறமாக கடைகள், பலசரக்கு கடைகள் காணப்படுகின்றன. இங்கே அமோகமாக மரவள்ளி கிழங்கு விற்பனை நடந்து கொண்டிருக்கு. தம்பி எவ்வளவு கிழங்கு? எவ்வளவு? 200 ரூபா மரவள்ளி கிழங்கு. அதாவது மருதனாவடம் சந்தையின் வடக்கு புற நுழைவு வாயில், அதாவது மருதனாவடத்திலிருந்து உடுவிலுக்கு செல்லக்கூடிய வீதியாக இந்த வீதி இருக்கின்றது. அதாவது மருதனாவடம் சந்தைக்கு 3 பக்கமும் நுழைவு வாயில் இருக்கின்றது. இது வடக்கு புற நுழைவு வாயில். அதாவது மருதனாவடம் சந்தையிலிருந்து உடுவிலுக்கு சென்று பின்னர் அங்கே மானிப்பாயை நோக்கி செல்லக்கூடிய வீதி. மதுராவடம், அதாவது வெலிகாமன் தெற்கு பிரதேச சபையின் மதுராவடம் பொதுச்சந்தையினுடைய நிர்மாணத்தின் 1ஆம் கட்ட கடை தொகுதியானது 25/7/2015 சனிக்கிழமை அன்று பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராயா பிரகாஷ் அவர்களின் தலைமையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராக மாவை சோ சேனாராய் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதாவது கல்வெட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதாவது பெரும்பாலும் விவசாயிகள், அதாவது விற்பனையாளர்கள் வந்து எல்லா காய்கறிகளையும் வைத்திருக்கின்றார்கள். இந்த பகுதி வந்து கீரைகளை விற்பனை செய்யக்கூடிய, அதாவது கீரை வகைகளை விற்பனை செய்யக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. சும்மா அடுக்கட்டே என்ன விலை போகுது? பொன்னாங்கண்ணி ஒரு பிடி 90. மற்றது வெள்ளார இது கங்குனா எவ்வளவு போகுது? 40. அதாவது எந்த பகுதியில இருந்து வருது? எல்லாம் மானிப்பேர், அதாவது சங்குவேலி மானிப்பே. எப்படி போகுது வியாபாரம் எல்லாம்? அவ்வளவு இல்லை. சரி, நன்றி. எப்படி போகுது அண்ணா வியாபாரம் எல்லாம்? பரவாயில்ல, நல்லா போகுது. சரி, நன்றி. எல்லாம் மெலிஞ்சு போச்சா? என்ன எல்லாம் மெலிஞ்சு போச்சா? அதாவது விளையாட நேரத்தில் வந்து மரக்கறிகளை வந்து விற்கும் போது அதிக லாபம் பெறும் என சொல்வார்கள் வளமையாக. ஆனால் மறைவான நேரத்தில் வந்து அவ்வளவு லாபம் பெறாது என சொல்வார்கள். இங்கே வந்து பார்த்தா தெரியும். சோளப்பொத்திகளை கூட வைத்திருக்கின்றார்கள். எவ்வளவு சோளப்பொத்தி உண்டு? எவ்வளவு? 50. சரி. உள்ளூர் சோளமா வெளியில் வந்து வந்தோம்? உள்ளூர் சோளமா? அப்படி வியாபாரம் போகுதா? சோள வியாபாரம் வாங்கின மக்கள்? சரி.
ஆனா சீதாப்பழம் இது சீதாப்பழமா உங்களுடைய அதாவது சீதாப்பழங்களை கூட வைத்து விற்பனை செய்கிறார்கள். அம்மா இது உங்களுடைய என்ன விலை அது ஒன்று கிலோ 300. எங்க இருந்து வேறு அது தம்புள்ள சரி. அதாவது சீதாப்பழம் தானே கிலோ வந்து 300 நம்புள்ள இருந்து வருது. எனவே நண்பர்களே மருதநாவலம் சந்தையில சுற்றி வந்து விட்டேன். ஒரு காலை வேளையிலே நடக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன என்பதை இந்த காணொலியூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வியாபாரங்கள் அமோகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. புளியின் விலையை கேட்போம். புளி எவ்வளவு? புளி 600 500 இருக்கு. என்ன வித்தியாசம் நண்டுக்கும்? எங்கிருந்து வேறு இந்த புளியல் குருநாகல் பக்கம் இருந்து இருக்கு. சரி சரி. சிவப்பு விலை கூட 600, கருப்பு 500 1 கிலோ. ஆமா ஆமா சரி சரி நன்றி. அதாவது புளி வந்து கருத்த புளி 500, சிவத்த புளி 600, 100 ரூபாய் கூட. இந்த புளியின் சுவையில வந்து வித்தியாசம் இருக்கலாம்னு நான் நினைக்கின்றேன். இருக்கட்டும் சும்மா இருக்கட்டும். எவ்வளவு கொய்யாக்கா போகுது? 300. சரி சரி 300 கிலோ 300 விளைஞ்சிருக்கு என்ன? சரி எங்க இருந்து வேறு காய்? இது நம்முள்ள காய். ஓகே நன்றி. ஏன் நின்று காய்ப்பா வேறு காய்ப்பா மட்டும் பாக்குறோம். அண்ணா வணக்கம். வியாபாரம் கொஞ்சம் இப்ப மரக்கறிகள் விலை குறைவால கொஞ்சம் மந்த நிலையெல்லாம் போய்கொண்டிருக்கு. நாங்க பிரதானமா வாழைக்காய், பீட்ரூட், பைத்தங்காய், தக்காளி எல்லாம் போஞ்சி மிரளை கிழங்கு ஓகே. நாங்க கொஞ்சம் விலை வட்டி கொடுக்கறதால கொஞ்சம் ஜனங்கள் வந்து கஸ்டமர்கள் வந்து வெடி கொண்டு வருது. இதே சிறகு கொஞ்சம் 100 ரூபா வித்து கொண்டிருக்கோம். இல்ல அவரு வந்து வேற என்ன பெருசா மரக்கறிகள் விளையாடே. நீ பங்குனி பிறந்தாப்புறம் மலிவு மலிவு பங்குனி பிறந்தாப்புறம் எனக்கு வியாபாரங்கள் ஓடும். கோயில் குளங்கள் கொடிக்கிறதா அது பெருசா இல்லையா? சரியா நன்றி நன்றி நன்றி. இந்த அண்ணியோட வணக்கம் வியாபாரம் பரவாயில்லை. இந்த பற்றாதுதான் கத்தரிக்காய், பைத்தங்காய், புடலங்காய், போஞ்சி என்ன கிடைக்கிறதோ எடுத்து விற்க வேண்டிய என்னென்ன வளமா கிடைக்கிறதோ எப்படி போகுது அந்த நிலவரங்கள்லாம்? அந்த ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒரு நாள் ஏற்றதால் என்னமோ அந்த புத்தக எடுத்தாக்க நல்லா செய்யணுமா? ஆதரவாக சரி நன்றி. உங்களை வடிவாக அழகாக காட்டலாம். எனவே நண்பர்களே இந்த மருதநாமடம் சந்தையில் இருந்து இந்த காணொலியை இந்த இடத்திலிருந்து நிறைவு செய்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியிலே சந்திக்கலாம். அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய சந்தைகளிலே எனக்கு தெரிந்த வகையிலே மிகப்பெரிய சந்தையாக இருக்கக்கூடியது மருதநாமடம் இந்த சந்தை, பொதுச்சந்தை, உழவர் சந்தை. இதற்கு அடுத்ததாக எனக்கு தெரிந்த அளவிலே திருநெல்வேலி சந்தை இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த மருதநாமடம் சந்தையிலே அபிவிருத்தி பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த பக்கமாக இருக்கக்கூடியது
புகையிலை பொருட்கள் விற்பனை, அதாவது புகையிலை, வெத்தலை, சீவல் போன்றவற்றை விற்பனை செய்வார்கள். அது மட்டுமில்லை, அங்கே பல கடைகள் கூட இருக்கின்றன. எனவே நண்பர்களே, இந்த காணொளி பற்றி அவங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.